அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆறுதல் தரும் அருள் வசனங்கள் என்கின்ற இந்த சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாம் சிந்திக்கப் போகும் அருள் வசனம் அல்லாஹ் சூரா அல்-கலம் என்கின்ற அத்தியாயத்தில் 32வது வசனமாக நமக்கு தந்துள்ள உயர்ந்த நம்பிக்கை. அந்த வசனம் நம் வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் கூட நம் உள்ளத்தில் ஒளியேற்றும் ஒரு வாக்குறுதி. உலக வாழ்க்கையில் நாம் இழப்புகளை சந்திக்கிறோம். சில நேரங்களில் இழப்புகள் நம்மை முழுமையாக உடைத்தெறியும் அளவிற்கு வருகிறவை. நாம் வளர்த்த பிள்ளைகள், நம்பிய நண்பர்கள், நெருக்கமாக இருந்த உறவுகள், நம்முடன் பயணித்த மனிதர்கள் ஒரு நாள் நம்மை தனியாக விட்டுச் செல்லும் போது ஏற்படும் வலி வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. தொழிலில் நஷ்டம், சேமித்து வைத்த பணம் கண்ணெதிரே கரைந்து போவது, கனவாக கட்ட நினைத்த வீடு கண்ணீராக மாறுவது, நம்பியவர்கள் முதுகுக்குப் பின்னால் வந்து நம்மையே குறி வைத்து செயல்படுவது, இவையெல்லாம் மனிதனை உள்ளுக்குள் சிதறடிக்கக்கூடிய சோதனைகள். அந்த சோதனைகளின் நடுவே அல்லாஹ் நமக்குச் சொல்கிறான், عسى ربنا أن يبدلنا خيرا منهنها إنا إلى ربنا راغبون. عسى ربنا أن يبدلنا خيرا منهنها إنا إلى ربنا راغبون. எங்கள் இரட்சகன் நிச்சயமாக இதைவிட மேலான ஒன்றை எங்களுக்கு மாற்றித் தரக்கூடும் என்று. அன்பர்களே, இந்த வார்த்தையை உங்கள் இதயத்தில் பதியுங்கள். நீங்கள் இழந்த அந்த நிமிடத்தில், அந்த கண்ணீரின் நடுவே, அந்த தனிமையின் இருட்டில் இந்த வசனத்தை மெதுவாக உங்களுக்குள் சொல்லுங்கள். இன்று நான் இழந்தது என்னவாக இருந்தாலும் அதை விடச் சிறந்ததை என் ரப்பு எனக்கு தரவல்லவன். இந்த நம்பிக்கை மனிதனுக்குள் ஒரு புதிய சக்தியை உருவாக்குகிறது. சோர்ந்து போன மனதை நேராக நிற்க வைக்கிறது. குனிந்த தலைக்கு மீண்டும் உயரம் தருகிறது. அன்புக்குரியவர்களே, உலகம் நம்மை கைவிட்டது போல தோன்றும் தருணங்களில் உண்மையில் நம்மை உருவாக்கிய அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. உலகத்தில் யார் நமக்கு எதிராக எத்தனை பெரிய திட்டங்களை தீட்டினாலும் அவற்றை முறியடிக்கும் ஆற்றல் அல்லாவின் கைவசமே உள்ளது. அவன் நாடாமல் ஒரு துளி நன்மையும் நமக்கு வராது. அவன் நாடாமல் ஒரு கடுகளவு தீமையும் நம்மை அணுக முடியாது. இதை நமக்கு மிக அழகாக கற்றுத் தந்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதில் இருந்தபோது அண்ணல் பெருமானார் அவர்களுக்குச் சொன்ன அந்த ஆழமான அறிவுரை இன்று நம் எல்லோருக்கும் தேவையான பாடம். இந்த உலகமே ஒன்று கூடி உனக்கு நன்மை செய்ய விரும்பினாலும் அல்லாஹ் அதை உனக்காக எழுதவில்லை என்றால் அந்த நன்மை உன்னை அடையாது. அதேபோல் இந்த உலகமே ஒன்று கூடி உனக்கு தீங்கு செய்ய முயன்றாலும் அல்லாஹ் அதை எழுதவில்லை என்றால் அவர்கள் உன்னை ஒரு நொடியும் நெருங்க முடியாது. நன்மையும் தீமையும் அனைத்தும் அல்லாவின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. இந்த உண்மையை நம்பி வாழ்ந்தால் மனிதன் யாரையும் அஞ்ச வேண்டியதில்லை, யாரிடமும் உடைந்து போக வேண்டியதில்லை. இழப்பின் நேரத்தில், வேதனையின் நேரத்தில் தன்னந்தனியாக நிற்கிறேன் என்று நினைக்கும் அந்த கணத்தில் உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள், நான் இழந்திருக்கிறேன், ஆம், ஆனால் என்னை படைத்த என் ரப்பு இதைவிட மேலானதை எனக்கு தரவல்லவன். இந்த எண்ணமே ஒரு இபாதத், இந்த நம்பிக்கையே ஒரு துஆ. அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் பொறுத்திருங்கள். பொறுமை ஒரு கணம் அல்ல, அது ஒரு பயணம். பொறுமையுடன் காத்திருப்பவன் பூமியை ஆழ்வான் என்று நம் முன்னோர்கள் சொன்னது வெறும் பழமொழி அல்ல, அது வாழ்க்கையின் அனுபவ சத்தியம். அல்லாஹ் தாமதப்படுத்துவது மறுப்பதற்காக அல்ல, நம்மை உயர்த்துவதற்காக. அவர் எடுப்பது தண்டிப்பதற்காக அல்ல, அதைவிடச் சிறந்ததை வழங்குவதற்காக. ஆகவே நம்பிக்கையோடு வாழுங்கள். கண்ணீரோடு இருந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு இழப்பின் தருணத்திலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளம் சோர்ந்தால், உங்கள் மனம் உடைந்தால், இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு அணையாக இருக்கும். இந்த நம்பிக்கையோடு வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தவ்பீக் செய்வானாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆறுதல் தரும் அருள் வசனங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.